மதிய சாதத்துக்கு ஏற்ற ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஆரோக்கியமான கொள்ளுப்பருப்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சூடான சாதத்தில் 2 கரண்டி கொள்ளுப்பருப்பு சேர்த்து தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொள்ளுப்பருப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கொள்ளுப்பருப்பு வந்து நல்லா கல் டஸ்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 4 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி தாராளமாக ஒரு 7லிருந்து 8 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கொள்ளுப்பருப்பு நல்லா மசிஞ்ச மாதிரி வெந்து வரும். நீங்கள் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனாலும் தாராளமாக வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து அது வந்து நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போது விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளுப்பருப்புக்கு நம்ம வேக வைக்கிறதுக்கு ஊற்றின தண்ணி வந்து பாதியாக கம்மியாக இருக்கும். அந்த தண்ணியோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அந்த கொள்ளோட எசன்ஸ் எல்லாம் இதில் இறங்கி ஒரு சூப்பரான இதில் இருக்கும். கொள்ளு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் நசுக்குனா மசிகிற மாதிரி இருக்கணும். பாத்திரத்தை வேக வச்சாலும் சேம் இதுதான். இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருந்தாதான் நம்ம கடையும் போது ஈஸியாக கடையிற மாதிரி இருக்கும். இப்போது நான் இந்த தண்ணியை வந்து ரசத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கு. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த தண்ணியை வந்து கொள்ளு ரசத்துக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி மட்டும் இந்த கொள்ளு பருப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். மற்றதெல்லாம் ரசம் வச்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் அப்படியே பருப்போடையே இருக்கட்டும். அது பருப்பு கடையிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது கூட 4 சின்ன வெங்காயம் பச்சையாக அப்படியே சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். எவ்வளோ மல்லி சேர்த்துறீங்களோ அதோட பாதி அளவு சீரகம் சேர்த்து இதை சும்மா ஒரு ரஃப்பாக அரைச்சிக்கோங்க. இதையும் சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துனீங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துருக்கேன். தட்டி சேர்த்தும் போது கடையிறக்கு ஈஸியாக இருக்கும். அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு பல், இது கூட 2 கொத்து கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கிடக்கூடாது. பாதி அளவுக்கு தான் வதங்கி இருக்கணும். கொஞ்சம் பச்சையாகவும் இருக்கணும், கொஞ்சம் வதங்கி இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி சீரக பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். அது கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. மெயினாக சின்ன வெங்காயம் பூண்டு 2மே வந்து பாதி அளவு தான் வதங்கியிருக்கணும். அப்போ தான் இந்த பருப்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க கொள்ளுப்பருப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அதோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பருப்புக்கு வந்து நம்ம வேறு எதுவுமே போட தேவையில்லை. இதுவே போதும். இந்த பருப்புக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுத்துரும். இப்போது இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. அதாவது நல்லா கடைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து மத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கடையிறக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை வந்து அப்படியே ஆற வச்சு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு சும்மா ரஃப்பாக ஒரு 2 அடி அடிச்சிங்கன்னா நல்லா அப்படியே கடைஞ்ச மாதிரியே வந்துடும். ரொம்ப நைஸாக இருக்கிறத விட பருப்பு அங்கங்கே தெரிகிற மாதிரி நீங்கள் கடைஞ்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பாதி அளவு கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா கொள்ளோட தண்ணி, அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பருப்பு கடையும் போது அப்படியே கெட்டியாக மாறிடும். நீங்கள் இந்த தண்ணி சேர்த்து கடைஞ்சிட்டிங்கன்னா அப்படியே பருப்பு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த கொள்ளு தண்ணியவே சேர்த்து பருப்பு கடையும் போது டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பருப்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ரசம் செய்ய போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா தண்ணியுமே ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி பருப்பு வந்து நல்லா தண்ணியாட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட் இருக்கும். நிறைய பருப்பு ஊற்றி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதையும் இந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். ஒரு மாதிரி பருப்பும் தெரியணும், அந்த வெங்காயமும் அப்படியே அரைவாசியாக தெரியணும். அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடும்போது. இந்த பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா தட்டி விட்டு கடைஞ்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டான பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொள்ளு பருப்பு வந்து மற்ற மாதிரி செய்கிறதுக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டு
அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடான சாப்பாடில் இந்த கொள்ளுப்பருப்பு போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாத அளவுக்கு சாப்பிட்ருவோம். ஸோ இந்த ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான கொள்ளுப்பருப்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.